பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர்களை திடப்படுத்தி அவர்களுக்கு தேவனானீர். கர்த்தர் நம்மை தமக்கென்று திடப்படுத்துகிறவராய் இருக்கின்றார். அவரது பிள்ளைகளாகிய நாம் அவர் நிமித்தம் திடனற்றவர்களாய் போக அல்ல, திடனும் பலனும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நாம் இருக்கவே கர்த்தர் விரும்புகிறார். இதை நன்கு அறிந்த தாவீது இதை குறிப்பிட்டு கூறுகிறார். தாவீதை சகலரும் விட்டு அகன்ற பொழுதிலும் தன்னந்தனியே இருந்த அவன் தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டான். அவன் ஓர் யுத்த வீரன் மாத்திரமல்ல, நல்ல ஓர் ஆராதனை வீரன் என்பதை நிரூபித்து காண்பித்தான். கர்த்தரை உண்மையா ஆராதிக்கின்ற ஒருவனுக்கே தெரியும் கர்த்தர் எப்பொழுதும் அவனோடு இருக்கிறார் என்பது. அதை அறிந்தவன் கர்த்தர் தன்னோடு மாத்திரமல்ல தனது ஜனமாகிய இஸ்ரவேலருக்கும் அவர் திடனுள்ளவராய் திடப்படுத்துகிறவராய் அவர்களின் தேவனாய் இருக்கின்றார் என்பதை குறிப்பிட்டு இங்கே எழுதுகிறான். நாமும் கர்த்தருக்குள் தாவீதைப் போல திடப்பட்டு அநேகரை கர்த்தருக்குள் திடப்படுத்த முற்படுவோமாக. நாம் திடனாய் இருக்கும் பொழுது நம்மை சார்ந்தவர்களும் உறுதியாய் காணப்படுவர். நம் வீடு நிலை நிற்கும். நம்மை சார்ந்தவர்கள் திட நம்பிக்கை பெறுவர். ஆம், அந்த திடமான கண்மலையாம் கிறிஸ்துவனிடத்தில் அனுதினமும் நெருங்கி செல்வோம். அவர் நம்மை உறுதிப்படுத்தி திடப்படுத்தி நம்மை பெருக செய்ய ஆவலுள்ளவராய் இருக்கின்றபடியினால் நமக்குள் இருக்கும் தயக்கங்கள் கலக்கங்கள் நீக்கி விசுவாசத்தோடு முன்னேறி கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை திடப்படுத்தி நிச்சயம் நம் தேவனாகவே இருப்பார். God bless you abundantly.